ஹலோ எவ்ரிவன். அடிக்கிற வெயிலில் உங்கள் ஸ்கின்னு டேன் ஆகுதோ இல்லையோ உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சா? ஸோ அந்த சம்மரில் வர ஹேர் ஃபாலை எப்படி ப்ரிவெண்ட் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ சம்மர்னாலே வேர்வை தாங்க. நீங்கள் வெயிலில் வேலை செஞ்சாலும் சரி, இல்லை நிழலில் வேலை செஞ்சாலும் சரி, உங்களோட பாடி பெருசாக வேக்கவே வேக்காது அப்படின்னா கூட நமக்கு வந்துட்டு இந்த சம்மர்ல பயங்கரமா வேக்கும். நம்மளோட பாடியில எப்படி வேக்குதோ அதே மாதிரி தான் நம்மளோட ஸ்கேல்ப்ல, நம்ம ஹேர்ல, அந்த ஸ்கேல்ப்ல ஃபுல்லாமே வேக்கும். அது வேர்வை கூட நம்ம அப்ளை பண்ற ஆயில், நம்ம ஹேருக்கு ஆயில் அப்ளை பண்றோம் இல்லையா, அந்த ஆயில் பிளஸ் அந்த வேர்வை ரெண்டும் சேர்ந்து நம்ம ஸ்கேல்ப்ல பில்டப் ஆகி பயங்கரமா தலை அரிக்கும். தலை அரிக்கிறது வந்துட்டு சம்மர்ல மட்டும் உங்களுக்கு அரிக்குது அப்படின்னா நல்லா பாத்தீங்கன்னா அது வந்து டேண்ட்ரஃபா இருக்காது, அது வந்து உங்கள் ஸ்கேல்பில் இருக்க பில்டப். ஸோ இந்த மாதிரி நமக்கு தலை அடிக்கடி அரிச்சா நம்ம என்ன பண்ணுவோம்? யூஸ்வலாகவே ஹேர் வாஷ் பண்ணுவோம். அதுதாங்க நம்ம பண்ணுற ரெண்டாவது தப்பு. நான் வந்து இப்போது ஜிம்முக்கு போயிட்டுருப்பேன். ஸோ டெய்லி வந்து எனக்கு பயங்கரமாக வைத்துரும். ஸோ டெய்லி வந்தோடனே ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணுவேன். ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம தலை வேக்குது அரிக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம டெய்லி ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணுறதுனால நம்மளோட ஸ்கேல்ப் இன்னும் ட்ரை ஆகி இன்னும் நமக்கு வந்துட்டு ஹேர் ஃபால் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தலை அரிக்குது அப்படின்றதுக்காக டெய்லி ஷாம்பு போட்டு குளிக்கிறத ஸ்டாப் பண்ணுங்க. வாரத்தில் ட்வைஸ் இல்லைனா த்ரைஸ் வந்து நீங்கள் ஷாம்பு போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா போதும். அப்படியும் நீங்கள் ஷாம்பு போடும்போது இந்த மாதிரி ஷாம்புவை வந்துட்டு தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நல்லா டைல்யூட் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. நிறைய நுரை வந்துச்சு அப்படின்னா தான் ஷாம்பு சூப்பராக ஒர்க் ஆகுது அப்படின்றது இல்லை. ஸோ அதே மாதிரி ஷாம்பு வாங்கும்போது கொஞ்சம் குவாலிட்டியான ஷாம்புவாக வாங்கிக்கோங்க. ஸோ இப்போது வாரத்தில் ட்வைஸ் தான் ஷாம்பு போடுறோம், ஆனால் எல்லா நாளுமே எனக்கு அரிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து வாரத்தில் 2 நாள் ஷாம்பு போட்டு மற்ற நாள் எல்லாமே வந்து வெறுமனா நார்மல் வாட்டர் மட்டும் ஊற்றி ஸ்கேல்பை நல்லா அலசுனீங்கனாலே போதும். உங்களுக்கு வந்து அந்த வேர்வையெல்லாம் போயிடும், ப்ளஸ் அரிப்புமே போயிடும். அடுத்தது வெயிலில் நீங்கள் அதிகமாக வெளியில் போவீங்க, இல்லை நிறைய வந்து வெயில் உங்கள் மேலே படுற மாதிரி நிறைய வேலை செய்வீங்க அப்படின்னா நீங்கள் வெளியில் போகிறதுக்கு முன்னாடி தலைக்கு வந்துட்டு நமக்கு எப்படி வந்து சன்ஸ்க்ரீன் போடுறோமோ ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி சன்ஸ்க்ரீன் வந்துட்டு ஹேருக்கும் இருக்குது. அந்த மாதிரி சன்ஸ்க்ரீன் இல்லைன்னா ஆலோவேரா ஜெல் அதை அப்ளை பண்ணிவிட்டு வெளியில் போங்க. ஸோ ஒருவேளை உங்ககிட்ட அது எதுவுமே இல்லை அப்படின்னா பேர் மினிமம் வந்துட்டு தலைக்கு வந்து நீங்கள் வெயிலில் போகும்போது ஒரு ஸ்கார்ஃப் எடுத்து தலையை கட்டுறது. ஸோ தட் சன்னோட ரேஸ் வந்துட்டு டேரெக்டாக உங்கள் ஹேரில் படாது. ஸோ சன்னோட எஃபெக்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஏதாவது வேலை செய்கிறீங்க அப்படின்னாலும் எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு வந்துட்டு டேரெக்ட் சன்லைட் வந்துட்டு உங்கள் ஹேரில் படுறதை அவாய்ட் பண்ணி. சம்மரில் வந்து நமக்கு நிறைய வேர்த்து நம்ம உடம்புல இருக்கிற தண்ணி எல்லாமே வேர்வையாக வெளியில் போயிட்டுருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து தண்ணி நிறைய குடிச்சிக்கிட்டே இருக்கணும். அதனால் ரொம்ப ஹைட்ரேட்டடாக இருங்க. எவ்வளோக்கு எவ்வளோ தண்ணி குடிக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ தண்ணி குடித்து ரொம்ப ஹைட்ரேட்டடாக வச்சுக்கோங்க. ஸோ உங்களால் தண்ணி குடிக்க முடியலை, நிறைய தண்ணி குடிக்க முடியலை அப்படின்ற பட்சத்தில் டெண்டர் கோகோனட், இளநீ, நொங்கு அதெல்லாம் வந்து இந்த சீசனில் நிறைய கிடைக்கும். அது போக ஆரஞ்ச், குக்கும்பர், இந்த மாதிரி தண்ணி அதிகமாக இருக்கிற ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் அது எல்லாத்தையுமே நிறைய சாப்பிட்டு ரொம்ப ஹைட்ரேட்டடாக இருங்க. ஸோ நீங்கள் வந்து ஹைட்ரேட்டடாக இல்லை அப்படின்னா, நிறைய தண்ணி போதுமான அளவு தண்ணி இல்லை அப்படின்னா உங்கள் ஸ்கேல்ப்பும் ட்ரை ஆகிடும். ஸ்கேல்ப்பு ட்ரை ஆகிடுச்சு அப்படின்னா ஹேர் ஃபால் அதிகமாகும். ஸோ ரொம்ப ஹைட்ரேட்டடாக வச்சுக்கோங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம எல்லாருமே சம்மரில் பண்ணுறது, நம்ம முடி வந்து நம்ம மேலே பட்டுச்சுன்னு வைங்களேன், அது வந்து ஒரு மாதிரி உறுத்தும், நமக்கு ரொம்ப வேக்கிற மாதிரி ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் சம்மரில். ஸோ அந்த மாதிரி நம்ம முடி நம்ம மேலே படுறதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ரொம்ப டைட்டான ஹேர் ஸ்டைல் ஏதாவது போடுவோம். முடி வந்து நம்ம மேலே படவே கூடாது, மேலேயே இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி இப்போ நான் போடுற மாதிரி ஹை போனி டெயில் இல்லைன்னா ஒரு பயங்கர டைட்டாக வந்து தலையை பின்னி போடுறது, இல்லைனா டைட்டாக கொண்டை ஏதாவது போடுறது. அந்த மாதிரி போடுறதுனால உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தாலுமே நீங்கள் இப்போ போனி டெயில் போட்டிருக்கேன் இல்லையா, அந்த போனி டெயிலை சுற்றி இருக்கிற ஏரியா இருக்குல்ல, அந்த ஏரியாவில் வந்துட்டு அந்த வேர்வை வந்து காயறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸே இருக்காது. ஸோ மற்ற எல்லா இடத்துலையுமே வந்து வேர்வை வந்து காஞ்சிரும். இந்த டைட்டாக நம்ம போடுறோம்ல அந்த இடத்துல வந்துட்டு வேர்வை காயவே காயாது. ஸோ அங்கே வந்து வேர்வை அதிகமாகிட்டு அங்கே இருக்கிற ஹேர் ரூட் அது டேமேஜ் பண்ணி நமக்கு வந்துட்டு ஹேர் ஃபாலை காஸ் பண்ணும். ஸோ சம்மரில் டைட்டான ஹேர் ஸ்டைலை போடவே போடாதீங்க. முடிஞ்ச வரையிலும் லூஸான ஹேர் ஸ்டைல் போடுறத ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த எல்லா ப்ரிவென்ஷனையும் பண்ணதுக்கு அப்புறமாவும் உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்னா உங்கள் டயட்டில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். டயட்டும் ப்ராப்பராக இருக்குது, ஹேர் ஃபால் 3 வீக்ஸ்க்கு மேலே அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு ஒரு நல்ல டாக்டர் பார்க்கணும்.
ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்கான வீடியோ வேணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ உங்கள் வீடியோவாக இருக்கலாம். பாய்.